வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாசலம். கிராம வெளிகள் அறக்கட்டளை, தர்மபுரி மாவட்டம். நமது ஆடமைட் யூடியூப் சேனலின் தகவல் பெட்டி நிகழ்வுல இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புகைப்படத்தை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு சில சமயங்கள்ல மன மகிழ்ச்சியை தரும். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு உணர்வுபூர்வமான புகைப்படமா இருக்கும். உதாரணத்துக்கு மறைந்த நம்ம அப்பா அம்மாவோட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், தாத்தா பாட்டியோட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல பள்ளி பருவத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், கல்லூரி பருவத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் ஒரு நெகிழ்ச்சியை தரும். ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கும் அளவுக்கு ஒரு புகைப்படம் இருந்தது என்றால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை குறித்துதான், அதனுடைய வரலாறை குறித்துதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பதிவிடுங்க. இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் நாள் கெவின் கார்ட்டர் வெள்ளை இனத்தில் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரை திறந்தார். இந்த கெவின் கார்ட்டர் தான் அந்த உலகை உலுக்கிய புகைப்படத்தை எடுத்த நபராவார். 1886ல தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகன்னஸ்பர்க்ல ஈகோலி தங்க வயல் கண்டுபிடிக்கப்படுகிறது. அன்றையிலிருந்து தங்க நகரமாகவும் வணிக நகரமாகவும் அந்த நகரம் போற்றப்பட்டு வருகிறது. அங்க பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா இல்லம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷன் இல் என்ற சொல்லக்கூடிய சிறைச்சாலை அங்கதான் இருக்கு. இன்றைக்கு அது கான்ஸ்டிடியூஷன் நீதிமன்றமாக, அரசியலமைப்பு நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த நகரம். பழங்காலத்தில் இனவெறி தாக்குதல் நடைபெற்றதற்கான அடையாளங்களை அந்த நகரம் விட்டு சென்றுள்ளது. அருங்காட்சியகம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜோகன்னஸ்பர்க் நகரை இந்த கெவின் கார்ட்டர் இவர் அன்றைய சூழலிலே 1960 வாக்கிலேயே அங்க இனவெறி மோதல்களும் போராட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. இவருடைய ஆரம்ப பள்ளியும் உயர்நிலை கல்வியும் கத்தோலிக்க பள்ளியில படிக்கிறாரு. அதற்கு பிறகு மருந்தாளுநர் படிப்புல சேர்றாரு. மருந்தாளுநர் படிப்புல பாதியிலேயே இடையில நின்றாரு. ஏன்னா அந்த படிப்பு தொடர்ச்சியால அவருக்கு படிக்க இயலவில்லை. அதனால அந்த படிப்பை விட்டுட்டு இவர் இராணுவத்திற்கு செல்கிறார். இராணுவத்திற்கு சென்று தரைநடி பயிற்சியில ஈடுபடுறாரு. அந்த வேலையும் பிடிக்காம என்ன செய்யறாருன்னா கமர்ஷியல் வான்வெளி பயிற்சியில ஈடுபடுறாரு. அப்ப ஹாஸ்டல்ல விடுதியில சக ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்த ஒரு சப்ளையரை அடிக்கிறாங்க. அந்த வன்முறை சம்பவத்தை எதிர்த்து அந்த கருப்பின நண்பருக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுக்கிறார். அப்ப அந்த வெள்ளை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்படுகிறார். அந்த சமயத்திலிருந்து இது போன்ற வன்முறை சம்பவங்கள் ஏன் நிகழ்கிறது? ஏன் வெள்ளை இனத்திற்கும் கருப்பினத்திற்கும் இப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன? ஏன் இங்கு இனவெறி காப்புதல்கள் ஏற்படுகின்றன? ஏன் வன்முறை போராட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேலையையும் உதறிவிட்டு என்ன செய்யறார் அப்படின்னா 1983ஆம் ஆண்டு இராணுவத்தை விட்டு வெளியேறி அவர் ஒரு புகைப்படம் விற்கும் கடையில பணியாளராக பணிபுரிய வராரு. அப்படி பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற தருணத்துல இவருக்கு அந்த புகைப்படம் எடுக்கும் தொழிலில் நாட்டம் ஏற்பட்டு ஒரு புகைப்பட கலைஞராக உருமாறுகிறார். அவரு அதுல முழு ஈடுபாட்டோட செயல்பட ஆரம்பிக்கிறாரு. தொடர்ச்சியா 1984ஆம் ஆண்டு ஜோகன்னஸ்பர்க் ஸ்டார்ஸ் அப்படின்ற பத்திரிகையில என்ன செய்யறாருன்னா புகைப்பட கலைஞராக அவர் படிய சேர்கிறார். அங்கு சேர்ந்தவுடன் என்ன செய்யறாருன்னா இந்த கருப்பின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களையும் இனவெறி தாக்குதல்களையும் தன்னுடைய கேமராவில் படம் பிடித்து அதை உலக மக்களுக்கு எடுத்து செல்வதை தன்னுடைய முழு நேர பணியாக கொண்டிருந்தார். கெவின் கார்ட்டர் ஒரு புகைப்படக்காரராக தன்னை இடைநிறுத்தி கொண்டார். அவருக்கு ஒரு நல்ல புகைப்படத்தை எடுக்க வேண்டும், இந்த உலகத்தையே அந்த புகைப்படம் உற்று நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதீத ஆசையும் ஆர்வமும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை நாம் எடுக்க வேண்டும் வாழ்நாள்னு சொல்லிட்டு அந்த ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக என்ன செய்யறாருன்னா பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. நாடு, நகரம், காடு, மலைன்னு தேடி அலையிறார். அப்படி ஒரு புகைப்படத்தை நம்ம எப்படியாவது எடுத்து விட வேண்டும்னு. அப்பதான் தன்னுடைய சக புழுக்களோடு சேர்ந்து 1993ல ஆப்பிரிக்க நாடான சூடானுக்கு போக தயாராகிறாரு. அப்படி சூடானுக்கு போகும்போது அங்க சூடான்ல மிகப்பெரிய பஞ்சம், வறுமை, பட்டினி நிலவுகிறது. ஏன் அந்த பஞ்சம், பட்டினி சூடான்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல சூடான் இருந்தது. 1956ல விடுதலை அடைந்தது.
அப்படி விடுதலை அடைந்த சூடான்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் வளங்கள் மிகுதியாக உள்ள நாடு சூடான். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடு. பரவலாக வயல்வெளிகள் நிறைந்த நாடு சூடான். அப்ப உற்பத்தி பொருளும் அங்க அதிகம். இன்னும் சொல்ல போனா தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. தங்கம் இருக்கு, விளைபொருட்கள் இருக்கு, எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடா இருக்கு. 1993ஆம் ஆண்டு உமர் அல் பஸ்தீர் என்ன செய்யறாருன்னா ராணுவ ஆட்சியை கலைத்து தன்னை அதிபராக முன்னிறுத்தி அவர் ஆட்சியை அமைக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா தெற்கு சூடான் வடக்கு சூடான்ல பிரிறாங்க. வடக்கு சூடான்ல பாத்தீங்கன்னா முகமதியர்கள் அதிகமா இருக்காங்க. தெற்கு சூடான்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. இப்ப இந்த ஒரு இன கலவரம் அங்க அதிகமா இருக்கு. இப்ப தொடர்ச்சியோட உள்நாட்டு போர் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சூடான்ல உள்நாட்டு போர்ல பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க அராபியர்களா என்று கண்டுபிடித்து அவர்கள் அராபியர்கள் இல்ல அப்படின்னா அவர்களை கொன்று குவிக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் சூடான்ல இருக்கு. அல் உமர் பஸ்தீர் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னா தீவிரவாதிகள் நாடுகள் பட்டியல்ல சூடான சேர்க்குது. அதற்கான பொருளாதார உதவிகளை தடை செய்யுது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அதுக்கு பொருளாதார உதவிகள் சர்வதேச அளவுல கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அங்க நிறைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகளை சூடான் நாட்டோட கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதனால இந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்குது. மிகப்பெரிய வறுமை அந்த நாட்டுக்கு ஏற்படுகிறது. எவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தாலும் கூட சூடான் இன்றைக்கும் பஞ்சத்துல இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அங்கு நிலவக்கூடிய உள்நாட்டு போர், ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாததுதான். 1993ல இந்த நிகழ்வுகளை படம் பிடிக்கிறதுக்காக தான் கெவின் கார்ட்டர் சூடானுக்கு போறாரு. அப்ப சூடானுக்கு போகும்போது அங்க தொடர்ச்சியா தேடி அலையறாரு. தான் எப்படியாவது இந்த உலகையே வியக்க வைக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோட ஒரு தொடர்ச்சியா பயணிக்கிறார். கெவின் கார்ட்டர் தன்னுடைய கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு ஒரு சிறந்த புகைப்படத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணி அவர் அலைந்து திரிகிறார். காடு, மலை, நாடு, நகரம், கிராமம் என அவர் சுற்றி திரிகிறார். தெற்கு சூடானுக்கு வராரு. அங்க ஏற்கனவே உள்நாட்டு போரினால் வயிறு ஒட்டிய உடல்கள், பஞ்சம், பசி, பட்டினி, தாகம்னு எங்கு பார்த்தாலும் மரண ஓடங்கள், அழுகுரல்கள், பிண குவியல்களுக்கு மத்தியிலே அவர் ஒரு சிறந்த புகைப்படத்தை எப்படியாவது தன்னுடைய கேமரா மூலமாக எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர் அப்படியே தெற்கு சூடான்ல அப்படியே நடந்து வராரு. அவர் தன்னுடைய எண்ண ஓட்டம் முழுவதும் எப்படியாவது ஒரு சிறந்த புகைப்படத்தை எடுப்பது மட்டும்தான் சொல்லி வந்துட்டு இருக்கும்போது ஓரிடத்துல அதற்கான சூழல் கிடைப்பதாக நினைத்து அவர் அப்படியே நிற்கிறாரு. அப்பதான் ஒரு சிறுமி பசியாலும் பட்டினியாலும் உடல் வலுவிழந்து எழுந்து கூட நிற்க முடியாத நிலையில் எலும்புக்கூடு மூன்ற தன் உடலை இழுத்து கொண்டு மெல்ல மெல்ல ஐக்கிய நாடுகள் சபை உணவு வழங்கும் கூடத்தை நோக்கி ஊர்ந்து செல்வதை கண்டார். இந்த நிகழ்வு எவருடைய இதயத்தையும் பிழியக்கூடியதாக இருந்தது. அங்கு தன்னுடைய கேமராவிலே எப்படியாவது அந்த காட்சியை படமாக்கி விட வேண்டும், இதுதான் அரிதினும் அரிதான புகைப்படம் என்று எண்ணி கெவின் கார்ட்டர் தன்னுடைய புகைப்பட கருவியை அந்த சிறுமியின் மீது நிலைநிறுத்துகிறார். அப்போது அவருக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த சிறுமியின் உடலுக்கு சற்று தூரத்திலே ஒரு பிணம் தின்னி கழுகு எப்போது இந்த சிறுமியின் உடலிலிருந்து உயிர் பிரியும், அந்த எலும்பை சுற்றியுள்ள உடலையும் மாமிசத்தையும் நாம் எப்போது புசிப்போம் என்று காத்திருக்கிறது. இந்த காட்சி அவரை வியப்பில் ஆழ்த்துகிறது. நாம் இதுவரை இந்த புகைப்படத்திற்கு தானே பார்த்திருந்தோம். நமது லட்சியம் நிறைவேறப் போகிறது. இதுதான் அரிதியும் அரிதான புகைப்படமாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அந்த சிறுமியையும் கழுகையும் ஒரு சேர தன்னுடைய புகைப்பட கருவியிலே புகைப்படமாக்க கெவின் கார்ட்டர் முனைப்பு காட்டுகிறார். அந்த கழுகுக்கோ இந்த சிறுமியின் உடலிலே இருக்கின்ற எலும்பையும் தோலையும் மாமிசத்தையும் எப்படியாவது புசித்து விட வேண்டும் என்ற எண்ணம். இந்த சிறுமிக்கோ ஊர்ந்து சென்று தன்னுடைய உடலிலே உயிரை பெற எப்படியாவது அந்த உணவு வழங்கும் முகாமை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம். கெவின் கார்ட்டருக்கோ இந்த உலகத்திலே அரிதினும் அரிதான புகைப்படத்தை எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம். ஆம், இவருடைய எண்ணம் அங்கே நிறைவேறுகிறது. அந்த சிறுமியையும் கழுகையும் ஒரு சேர தம்முடைய கேமராவிலே புகைப்படமாக்கிக் கொண்டு அவர் புகைப்படம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் பசியோடு இருக்கிறாளே என்ற சிறிதும் உணர்வில்லாமல் கவலை கொள்ளாமல் எப்போது வேண்டுமானாலும் அந்த பிணம் தின்னி கழுகு இந்த சிறுமியை கொத்தி தின்னும் என்ற உணர்வில்லாமல்
அந்த இடத்தை விட்டு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு கடந்து செல்கிறார். கெவின் கார்ட்டர் இந்த அரிதினும் அரிதான புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு அதிக விலைக்கு விற்றுவிட்டார். 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் நாள் காலை பதிப்பாக காலை நாளிதழிலே அந்த புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் முதல் பக்கத்திலே வெளியிட்டது. இதை பார்த்த வாசகர்கள் அனைவரும் உள்ளம் கலங்கினர். போர்மேகம் சூழ்ந்த நாடுகளில் வறுமை இவ்வளவு கொடியதா என்று எண்ணி அவர்கள் உள்ளம் கலங்கினர். அப்படிப்பட்ட புகைப்படம் எடுத்த கெவின் கார்ட்டரை அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அந்த சிறுமியின் நிலையை எண்ணி அவர்கள் மனம் வெதும்பினர். உடனடியாக பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் ஆங்காங்கிருந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த சிறுமியின் நிலை என்ன என்றுதான் வினவினர். ஆனால் அந்த டெலிபோனை எடுத்த ஆபரேட்டருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை. இந்த புகைப்படத்தை எடுத்த கெவின் கார்ட்டருக்கும் பதில் தெரியவில்லை. அவர் புகைப்படம் எடுத்த மகிழ்ச்சியில் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆம், 1994ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி புலிட்சர் விருது இந்த புகைப்படத்திற்கு கிடைக்கிறது. புலிட்சர் விருது என்பது நோபல் பரிசுக்கு இணையானது. புகைப்படத் துறையிலே சிறந்து விளங்குபவருக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலே இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே வைத்து இந்த விருது வழங்கப்படுகிறது. புலிட்சர் என்ற உன்னதமான பத்திரிகையாளர் எழுதிய உயிரின்படி ஆண்டுதோறும் இந்த விருது 23 இனங்களில் விருது வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விருதை 1994ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி உலகையே அளவைத்த புகைப்படம் எடுத்தமைக்கான சிறந்த புகைப்பட தேர்வாக இந்த புகைப்படத்தை தேர்வு செய்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் புலிட்சர் விருது கெவின் கார்ட்டருக்கு வழங்கப்படுகிறது. பலத்த கைத்தட்டல்களுக்கிடையே அந்த விருதை அவர் பெறுகிறார். சிறந்த புகைப்படத்தை பதிவு செய்த கெவின் கார்ட்டர் குறித்து பின்னாட்களிலே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இவர் அந்த புகைப்படத்தை எடுத்த நேரத்தில் அந்த சிறுமிக்கு ஒருவாய் தண்ணீர் தந்திருக்கலாம். அந்த பிணம் தின்னி கழுகை கல்லை விட்டு எறிந்து விரட்டி இருக்கலாம். அல்லது தம்முடைய வலிமையான கைகளினால் அந்த சிறுமியை சுமந்து சென்று உணவு வழங்கும் கூடத்தில் சேர்த்து பசியாற்றி இருக்கலாம். இப்படி எதுவுமே செய்யாமல் ஒரு புகைப்படத்தை எடுத்து அதையும் அதிக விலைக்கு விற்று காசாக்கி விட்டார். அவருக்கும் அந்த பிணம் தின்னி கழுவுக்கும் என்ன வேற்றுமை சொல்லுங்கள் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் மன உளைச்சல் அடைந்த கெவின் கார்ட்டர் 2 மாதங்களுக்கு பிறகு தான் எப்போதுமே கடற்கரையில் விளையாடக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய காரை எடுத்துச் சென்று அந்த காரிலேயே கார்பன் மோனாக்சைடு வாயுவை அதிக அளவில் சுவாசித்து உயிரை மாய்த்து கொண்டார். பின்பு வந்த காவல்துறை காரிலே ஆய்வு செய்த போது ஒரு தற்கொலை குறிப்பு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்திலே ஐ எம் ரியலி சாரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வளவுதான் பலத்த கைத்தட்டல் வாங்கினாலும் மனிதம் இல்லை என்றால் எந்த செயலும் வெற்றியடையாது என்பதையே இந்த கெவின் கார்ட்டரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. உலகத்தில் போர்கள் ஏற்படுவது தனி மனிதர்களின் சுயலாபத்திற்காக மட்டுமே. அதுவும் குறிப்பாக கார்ப்பரேட் முதலாளிகளின் சுயலாபத்திற்காக போர்கள் ஏற்படுகின்றன. ஆனால் பாதிக்கப்படுவர் என்னவோ மக்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர். எங்கு பார்த்தாலும் வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம். இன்று உலகளவில் அதிக அளவில் உணவை நாம் வீணாக்கி வருகின்றோம். அந்த உணவு இதுபோன்ற மக்களுக்கு கிடைத்தால் அவர்களும் பயனடைவார்கள் அல்லவா? எனவே இனியாவது உணவை வீணாக்காமல் இந்த வறியவர்களை நினைத்து பார்ப்போம். பசியோடு படுக்கைக்கு போகும் மக்களை நினைத்து உணவை வீணாக்காமல் இருப்போம். நாம் எவராக இருந்தாலும் சரி, நம்மிடம் மனிதம் இல்லையெனில் நாம் மிருகத்திற்கு ஒப்பாவோம். சக மனிதனை நேசிப்போம், உதவி செய்வோம், மனிதம் காப்போம். இது போன்றதொரு தகவலோடு வேறொரு நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.